வெல்கம் டு கேம் சேஞ்சர் டெலிவரி பாய்ஸ். இது 47வது நாளோட கேமு. இன்னும் ஒரு 3 நாள் இருக்குது. 50 நாள் முடிஞ்சோடனே இதோட ரிசல்ட் நான் சொல்கிறேன். ஸ்விக்கி பெருசா ஜொமேட்டோ பெருசா அப்படின்னு. மொதல் ஆர்டரே ஃபோனு தான் டெலிவரி. அதை ஆர்டரையும் கொடுத்துட்டு அதுக்கடுத்து 2வது ஆர்டர் 1 பை 1ஆகவே எடுத்துக்கிருந்தோம். இடையில் ஒரு டீனர் லைனில் தான் அப்படியே போயிருந்தோம். போயிட்டு ரிட்டன் வர வழியில் ஒரு அன்னதானம் கொடுத்துருந்தாங்க. தேங்காய் சாதமும் கேசரி முறுக்கு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. சரி வாங்கி வச்சுட்டு அதுக்கடுத்து ஆர்டர் 1 பை 1ஆகவே எடுத்துக்கிருந்தோம். நண்பர் ஒவ்வொருத்தவர் கேட்குறாங்க, என்ன பிரதர் எங்களுக்கு மட்டும் ஏர்னிங்ஸ் கம்மியாக இருக்குது, ஆனால் உங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு. அவங்களுக்கு 50 நாளில் எனக்கு தெரிஞ்ச சின்ன ட்ரிக்கு மட்டும் நான் சொல்லித்தரேன். 50 நாள் வீடியோவில் பாருங்கள். ஃபுல்லாக கம்பேரிசன் போடுவேன். அதில் ஸ்விக்கி பெருசா ஜொமேட்டோ பெருசான்னு சொல்லுவேன். அதில் அந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள். நான் கண்டிப்பாக அதில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஈவினிங் நேரத்தில் அப்படியே லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஒரு சுண்டலை வாங்கி சாப்பிட்டு அதுக்கடுத்து ஆர்டர் எடுக்க போயிருந்தோம். ஆர்டர் இன்றைக்கி சொல்கிற மாதிரி இல்லை. என்னென்னா அந்தளவுக்கு இல்லை. நார்மலாக வர வர கம்மி பண்ணுறான்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி அதுக்கடுத்து 1 பை 1ஆகவே எடுத்து முடிச்சுட்டு நைட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம ஏரியாக்குள்ளேயே போயிட்டு இடியாப்பம் தான் இருந்துச்சு. போயிட்டு இடியாப்பமும் அப்படியே வாங்கி சாப்பிட்டா உண்மையிலே நைட்டு ஃபுட்டுக்கு லிமிட்டாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. என்னென்னா இடையில பிரியாணி கிடச்சிருது. வேணான்னு சொன்னாலும் மனசு வர மாட்டேன்ட்டுது. சரி ஓகே, என்னோட கேமை முடிச்சாச்சு. இன்றைக்கி எவ்வளோ ஏர்னிங் பண்ணோம்னு பார்த்தோம்னா 2118 ரூபாய்க்கு ஓட்டியிருந்தோம். சொல்லப்போனால் வர வர கம்மி பண்ணுறான். பார்க்குறவங்களுக்கு என்னப்பா இதுவே பத்தலையான்டுவாங்க. ஆனால் இல்லை, லாஸ்ட் 3 நாள் தானே இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தோம்னா 405 ரூபா ஆச்சு. அது கழிச்சது போக இன்றைக்கி கிடச்சது 1713 ரூபா. நேற்று வரைக்கும் ஓட்டினது 1,0904 ரூபா. இதை கூட்டினோம்னா 1,03,617 ரூபா ஓட்டியிருக்கோம் 47 நாளுக்குள்ளே. ஓகே பார்க்கலாம். டைம் இஸ் ஈக்குவல் டு டயத்தை பயனுள்ளதாக யூஸ் பண்ணுவோம். யுவர் ரிஸ்க் யுவர் கிஃப்ட்.